உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது பச்சையா அரிசி சாப்பிடுறத பார்த்துருக்கீங்களா? ஏன் நீங்களே கூட சாப்பிடுறீங்களா? இந்த கண்டிஷன் பேரு பைக்கான்னு சொல்லுவாங்க. பைக்கானா என்னன்னா, அதாவது ஊட்டச்சத்தே இல்லாத பொருள் மேல இருக்கிற கிரேவிங். இது வந்து எது மேல வேணாலும் இருக்கலாம். ஏன் சில பேர் விபூதி சாப்பிடுறது பார்த்துருப்பீங்க, அரிசி சாப்பிடுறது பார்த்துருப்பீங்க, சுண்ணாம்பு சாப்பிடுவாங்க, சாக் பீசஸ் சாப்பிடுவாங்க, ஏன் ஐஸ் கியூப்ஸ் கூட மென்னுட்டு இருப்பாங்க. இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா பார்த்தோம்னா, உங்க பிளட்ல வந்து அயர்ன் வந்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இந்த அயர்ன் வந்து கம்மியா இருக்கிறனால பார்த்தோம்னா, உங்க ஹீமோகுளோபினோட லெவலும் கம்மியாகும். இந்த அயர்ன் எதுலலாம் ஜாஸ்தி இருக்குன்னு பார்த்தோம்னா, கீரை வகைகள், ராகி, அப்புறம் கம்பு, அப்புறம் எள்ளு, அப்புறம் அத்திப்பழம், மஷ்ரூம்ஸ், சீ ஃபுட்ஸ், முட்டை இதுலலாம் வந்து அயர்ன் ஜாஸ்தியா இருக்கு. இப்ப இந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்க தயவு செஞ்சு ஒரு பிசிஷியன கன்சல்ட் பண்ணி, ஒரு அயர்ன் அண்ட் ஹீமோகுளோபின் டெஸ்ட் எடுத்துக்கங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.